எண்ணெய்க்கு மேல கல்லுக்கு மேல ஃபயர். போடு ஃபயர் புரோட்டா. வேற மாதிரி இருக்கு, மஜாவா இருக்கு. சீரியஸா செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்குதானா. எனக்கு இது சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. உங்களுக்கு அடி பிரமாதம், சூப்பரா இருக்கு, டேஸ்ட் வெரி நைஸ், அருமையா இருக்கு. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த வாழையோட ஃப்ளேவர் வந்து அப்படியே செமையா இறங்கி இருக்கு. இப்போ வந்து நம்ம அடுப்பு வந்து ரெடி பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கூட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம கல் வச்சுக்கலாம். வைங்களா, இதுதான் சாமையில. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம ஒரு 3 இலை வெட்டிக்கலாம். இந்த ஒரு இலை மட்டும் பெரிய இலை, இந்த இலை மட்டும் கறியை கழுவி மூடி வைக்கிறதுக்கு 2 மட்டும் வெட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது சேமத்தலையை வந்து அறுத்தாச்சு. பாருங்கள், இந்த காட்சியை வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். தெரியுதா இது உங்களுக்கு? நல்லா க்ளோஸ் அப் பார்த்து பண்ணுது. இதோ சேமத்தலையோட இது என்ன சொல்லுவாங்க, பூ பார்த்துக்குங்க. இதோட தண்டெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இதான். இது பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிழங்கு வகை இவ்வளோ கருவேப்பிலை தேவையில்லை நமக்கு. ஒரு 4 கொத்து இருந்தால் போதும். கொத்து இல்லை, 4 இலை இருந்தால் போதும். இலை இல்லை, அது பேர் என்ன, இந்த மாதிரி ஒரு 4 எடுத்தீங்கன்னா போதும். அடுத்தது புதினா. வந்து துணி புளியிற மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கோங்க. புதினா வெட்ட போகிறோம். இந்த தண்டை மட்டும் நம்ம வந்து வழக்கம் போல் நறுக்கி எரிஞ்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி. இந்த கொத்தமல்லி வந்து அதே மாதிரி இந்த ரூட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க, இது நமக்கு தேவையில்லை. எனக்கு இதுவும் தேவையில்லை, இதோட சேரக்கூடாது. இதெல்லாம் இருக்குமா? தண்டு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம். கருவேப்பிலையை வந்து இஞ்சி எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, எவ்வளோண்ணா? முக்கால்வாசி ஊற்றிக்கலாம். முக்கால்வாசினா எவ்வளோண்ணா? முக்கால்வாசி 1/2 லிட்டரில் முக்கால்வாசி ஊற்றிக்க வேண்டியதான். 4 லிட்டர் ஊற்றிருக்கோம். இந்த 4 லிட்டர் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கோம். கடுகு எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டிருக்கோம். எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சு. அடுத்து இது போட்டுடலாமா சொல்லுங்க? அவ்வளோதான். உங்களுக்கு தேவையான பட்டை கிராம்பு இதுவுமே வந்து நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே காஞ்சிருச்சு. அடுத்து என்ன போட போகிறோம் சுரேஷனா? ஆனியன் பார்த்தீங்கன்னா வந்து வரமிளகாயும் போட்டு 1/2 கிலோ சின்ன வெங்காயம். இது பார்த்துட்டீங்கன்னா வந்து 10 மிளகா எத்தனை இருக்கு? ஒரு 10 மிளகா. அது 10 மிளகாயா? வர மிளகா. சரி, ஓகே, எவ்வளோ வேணுமோ அள்ளி போட்டுருங்க. அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை, தக்காளி சாறு கீழே இருக்கு. தக்காளி,
தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கணும். வதங்க வரைக்கும் நம்ம விட்டு கிண்டுன்னு கிண்ட போகிறோம். பொன்னிறமாக வதங்கணும். இப்பயே ஆட் பண்ணுவோமா? பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்துருச்சு. கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டோம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். 2 பேக்கெட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சுத்தமாக இருக்குது. அரைச்சு பேக்கெட் பண்ணி வச்சிருக்கோம். வேற ஒன்றும் இல்லை. ஆமா, எங்க மாப்பிள்ள தான் அரைச்சது. 3 கிலோக்கு பார்த்தீங்கன்னா 3 பேக்கெட் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொத்தமல்லி வந்து ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மெல்லு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. ஸ்மெல் அதான் பச்சை வாசம் போயிருக்கு. இப்போ வந்து புதினா வந்து ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா புதினா கடைசி தானே போடுவாங்க, இப்பயே போடுறீங்க. புதினாவா? கொத்தமல்லி ஏதாவது டைலாக் யாராவது பாத்தீங்கன்னா சொல்லுங்களா, கேட்டுக்கிட்டே இருக்காரு. நம்ம தான் திருப்பூரிங்களா. 3 கிலோ பார்த்தீங்கன்னா பிராய்லர் கோழி, வெள்ளை பிராய்லர் கோழி. A few minutes later. அடுத்து இப்போ என்ன சுரேதனை இப்போ என்ன ஆட் பண்ண போறோம் சொல்லுங்க? ரெட் சில்லி, அதாவது மிளகாத்தூள், சிவப்பு மிளகாய். மல்லித்தூள் போடுறோம். பாத்தீங்கன்னா தயிர் ஊத்த போறோம். 1 பாக்கெட் தயிர் 3 கிலோ சிக்கனுக்கு. இது பாத்தீங்கன்னா தேங்காய் சாந்து வீட்டுல இருந்து அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம். இது காட்டு பண்ணு பாத்துங்க. ஒரு டிஃபன் நிறைய இருக்கு. இதை வந்து இப்போ ஆட் பண்ண போறோம். போட்டுங்க. A few inches later. சரி, ஓகே. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். தண்ணி ஆட் பண்ணிட்டோம். ஒரு 10 நிமிஷம் வேகனதுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். A few minutes later. சுரேஷனா, இப்போ எதுக்கு வந்து இப்போ இலைய வாட்டிட்டு இருக்கீங்க? இலைய வாட்டினாதான் இலை வந்து கிளியாது. என்னது பிரிக்கிற? இது வந்து புரோட்டா பிரிக்கிறேன். வாங்கிட்டு வந்தோம். நம்ம வந்து கடையில வாங்கிட்டு வந்த புரோட்டா 25 புரோட்டா கூடவே சால்னா வாங்கிட்டு வந்தோம். இந்த புரோட்டா ஒர்த்து 20 ரூபா. 20 ரூபா புரோட்டா. இது ஒர்த்தா இல்லையா நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம இலை புரோட்டா செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு புரோட்டா வச்சுக்கிறோம் இலை மேலே. அதுக்கப்புறம் சால்னா ஊற்றுறோம். கறி பீஸ் எடுத்து வைக்கிறோம். மறுபடியும் இன்னொரு புரோட்டா வைக்கிறோம். அது மேலே மறுபடியும் குழம்பு ஊற்றி மறுபடியும் சிக்கனை வச்சு இன்னொரு புரோட்டா வச்சு மடித்து சூடு பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு புரோட்டா வந்து இலையில வச்சுக்கலாம். அடுத்து சால்னா வந்து மேலே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கறி. கறி வரல. இப்போ
பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ண வந்து இலையை வந்து இலை பரோட்டாவை வந்து இப்போ வந்து நம்ம கல்லில் வச்சு எடுத்துக்கலாம். A few minutes later. பார்த்தீங்கன்னா இலை பரோட்டா வந்து நல்லா வெந்துருச்சு. பார்த்துங்க என்ன கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃப்ளேவரில் இந்த கலரில் இருக்கும்போது இலை பரோட்டா வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இப்போ பிரிக்கிறது வந்து எல்லாம் ஒட்டுக்க நம்ம பண்ணி வச்சுட்டு அடுத்து வந்து பிரித்து காட்டுறோம். ஓகேவா? பார்த்துட்டிங்கன்னா லேயர் பை லேயர் ஒரு பரோட்டா சால்னா அது கூடவே வந்து கறி. சார் எவ்வளோ நேரம் பங்கு சார் வந்துட்டு இருக்கு? 3 நிமிஷம் வந்துட்டு இருக்குது. 3 நிமிஷம். அப்படியே இன்னொரு திருப்பு பாருங்க. பங்கு சார் வந்து எவ்வளோ ஸ்டைலாக திருப்பி போடுறானே. இப்போ 2வது இதுவும் வெந்துருச்சு. அங்கே பாருங்க எப்படி போகுது. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு தான் மேலே வந்து இலை பரோட்டா வைக்குவோம். இலை பரோட்டா சூப்பராக பண்ணுறாங்க. அன்னைக்கு சொன்ன டைலாக் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளோதான். வெரி குட். என்னைக்கு மேல கல்லுக்கு மேல ஃபயர். போடு ஃபயர் பரோட்டா. சுரேஷ்னா பரோட்டா ஃபயர் பரோட்டா இருக்கு. இலைய வாட்டினதுக்கு காரணமே இதுதான். பாருங்க அவ்வளவு அழகா வந்து மணி. ஆஹா நெருப்புடா. போடு போடு போடு. வெறிடா. என்னடா ஃபயர் ஆகுது? பார்த்துட்டீங்கன்னா வந்து சிக்கன் கிரேவி நம்ம பண்ணதான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். கடையில் வாங்கிட்டு வந்த சாலில் வந்து அப்படியே இருக்குது. அது நீங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும். கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து காலி பண்ணியிருக்கோம். ஓகே தப்புன்னு விட்டுரு. என்ன போறோம்? ஃபயர் வரணும். ஃபயர்லாம் வரக்கூடாது. வரும். எடுத்து வைங்க. ஃபைனல் இதான் பார்த்தீங்கன்னா கடைசி. ஓகே நான் வந்து பிரிக்க போகிறோம். திறந்திடு சீசே. அடுத்து தேர்ட் லேயர் கீழே எதுவும் இல்லை. ஏமாந்துட்டீங்க. அவ்வளோதான். சரி ஓகே. இது எல்லாத்தையும் பிரிக்கலாம். காய் அப்படி பின்னாடி போய்க்க. எல்லாத்தையும் பிரிங்க. மக்கா எல்லாத்தையும் பிரிங்கடா. பிரிச்ச இடத்த எல்லாம் இலையில வைங்க. காய்ஸ் பார்த்துங்க. லேயர் பார்த்தீங்களா? நம்ம பண்ண எல்லாமே வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாமா? எடுத்து அடிங்க. ஆரம்பிக்கலாமா? நண்பா சுரேஷ்னா பீஸையும் புரோட்டாவையும் இது கலக்கி இல்லடா. யாருங்க பீஸையும் புரோட்டாவையும் ஒன்னா வச்சு சீரியஸாவே அல்ட்டியா இருக்கு. காய்ஸ் எப்படி இருக்கு? டேஸ்ட் வேற மாதிரி இருக்கு. எல்லாம் எப்படி இருக்கு? காய்ஸ் எப்படி இருக்கு? டேஸ்ட் வேற மாதிரி இருக்கு. மஜாவா இருக்கு. சீரியஸா செஞ்சு பாருங்க. சூப்பரா இருக்கு. தானா செஞ்சு பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளவு அருமையா இருக்குது. சொல்றதுக்கு நார்மலா ரெசிபி தான். எல்லாருமே வந்து வீட்லயே பண்ணி பார்க்கலாம். அந்த அளவு டேஸ்டா இருக்கு. சரிண்ணா எனக்கு கொஞ்சம் கிரேவி கொடுண்ணா. இந்த பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போனாதான் கிடைக்கும். அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம செய்யும்போது வந்து எல்லாத்துக்கும் டெம்டா இருந்துச்சு. எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இப்ப பாத்தீங்கன்னா வந்து நல்ல புரோட்டா ஊறிட்டு இங்க பாருங்க எப்படி ஊறி இருக்கு. அது இல்லாம இடையில பரோட்டா வந்து குழம்புல ஊறி சிக்கன் சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட் அதிகமா இருக்கு. ஸ்டஃப் வந்து சீரியஸா வந்து வெறியா இருக்கு. எடுத்து காட்டுங்க. நல்லா இருக்கு. பாத்துங்க. ஒரு சிக்கன் பீஸ் புரோட்டா கிரேவி
கிரேவியில் எப்படி வந்து புரோட்டா நல்லா ஊறி இருக்கு. இதே மாதிரி வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க சீரியஸா வந்து இது சிக்கனுக்கும் புரோட்டாக்கும் அடிச்சுக்கவே முடியாது. காம்பினேஷன் வந்து வேற லெவல். உங்களுக்கு பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கும், சாப்பிடும்போது கிரேவி மிக்சிங்கா இருக்குல்ல. நாங்க போய் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க.